பெரம்பலூர் மாவட்டம் தொண்டாமந்துரை கிராமத்தில் மின்சாரம் பாய்ந்து 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சரவணன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவிற்குட்பட்ட தொண்டமாந்துரை கிராமம் அரசு உயர்நிலைப்பள்ளி பின்புறத்தில் பெரிய ஆறு ஒன்று இருக்கிறது. இந்த பெரிய ஆற்றில் நேற்று இரவு இதே கிராமத்தைச் சேர்ந்த சேகர் கண்ணகி ஆகியோரின் மகன் தினேஷ் மற்றும் கணேசன் பூங்காவனம் தம்பதியினரின் மகன் ரஞ்சித் ஆகிய 2 இளைஞர்களும் ஆற்றின் அருகில் உள்ள மின்கம்பத்தில் இருந்து ஒரு உயர் மூலம் மின்சாரம் பாய்ச்சி ஆற்றில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில எதிர்பாராத விதமாக இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை ஆற்றங்கரைக்கு சென்ற சிலர் ஆற்றில் மிதந்த இருவரின் உடல்களையும் கண்டு அரும்பாவூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு செய்து 2 இளைஞர்களின் உடல்களையும் மீட்டு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் நேரில் ஆய்வு செய்ததோடு இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ரஞ்சித் மற்றும் தினேஷுடன் இன்னும் சில இளைஞர்கள் மீன்பிடிக்க வந்திருக்கலாம் என்ற சந்தேக அடிப்படையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக கிராம மக்களிடம் விசாரித்த போது ஏற்கனவே இதே கிராமத்தில் சில இளைஞர்கள் இதேபோல் இரவு வேளையில் சட்டவிரோதமாக ஆற்றில் மின்சாரம் பாய்ச்சி மீன்பிடித்து வருவதை அப்பகுதியினர் பலமுறை கண்டித்தும் அதனை பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் இதே போன்ற செயல்களில் ஈடுபட்டதே தற்போது இந்த உயிரிழப்பு சம்பவம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால தொண்டமாந்துரை ஒட்டுமொத்த கிராமமும் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.